மரங்கள் வளர்ப்போம், மழை பெறுவோம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது மக்கள் மருத்துவம் வலையொலி தொலைக்காட்சி. இயற்கை மருத்துவம் மற்றும் மாற்று மருத்துவ நிபுணர் மருத்துவர் இளந்தமிழன் இப்ராஹிம் பேசுகிறேன். என்னோட பழைய வீடியோ புதிய வீடியோ எழுதி பார்க்கணும்னா கீழே இருக்கிற பெல் பட்டன், பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை முதல் முறையாக பார்க்குறவங்க அழுத்துங்க. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்குற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிசிஓடி சம்மந்தப்பட்டது. பிசிஓடிங்கிறது எல்லாருக்கும் பரவலாக தெரியும். இன்றைக்கி காலகட்டங்களில் பெண்களுக்கு அதிகமாக வருது. இது ஒரு கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட விஷயம். இதுக்கு என்ன சாப்பிட்லாம் அப்படிங்கிறாங்க. இதுக்கு முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னாக்க, எவ்வளவு இயற்கை உணவுகள் சாப்பிட முடியுமோ சாப்பிடணும். ரெண்டாவது, நிறைய மூச்சு பயிற்சி, ஆயில் புல்லிங் இதெல்லாம் செய்யணும். இதெல்லாம் செய்யும்போது உடம்பு தன்னைத்தானே புத்துணர்ச்சி பெறும். இது ஒரு அடிப்படையான விஷயம். அடுத்தது கலர்ச்சிக்காயின்னு சொல்லுவாங்க. அந்த கலர்ச்சிக்காயை பார்த்தீங்கன்னாக்க பொடியாக இருக்கும். அந்த கலர்ச்சிக்காய் பொடிங்கிறது ஒரு கொட்டை இருக்கும். அதை எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிற அந்த விதையை பவுட்ரு பண்ணி நாட்டு மருந்து கடையில் வச்சுருப்பாங்க. அதை தேனில் குழச்சி சின்ன சின்ன உருண்டை சாப்பிட்ணும். அது காலை மாலை 2 வேளை சாப்பிட்லாம், இல்லை குறைஞ்சது ஒரு வேளை சாப்பிட்லாம். அது குறைஞ்சது ஒரு 3 நாள் 4 நாள், இல்லை அதிகபட்சம் ஒரு வாரம் சாப்பிட்டாக்க பிசிஓடி விஷயங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஆனாலும் இது எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கிறதா அப்படிங்கிறது சந்தேகம் தான். சில பகுதிகளில் கிடைக்கிது, சில பகுதிகளில் கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் இன்றைக்கி இந்த கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸுங்க தான் முயற்சி பண்ணி பார்க்க முடியும் இல்லைய. வேறு ஏதாவது மருந்து மாத்திரைகள் எடுக்கும்போது, இல்லை வேறு ஏதாவது ஒரு வீட்டு வைத்தியத்தையே செய்யும்போது சில நேரங்களில் பதில் கிடைக்க மாட்டேங்குது. ஏன் பிசிஓடி முதல்ல வருது அப்படின்னு பார்த்தா, தன் உடம்பை பற்றியே கவலைப்படாத இருக்கிற பெண்களுக்கு மட்டும்தான் பிசிஓடி ப்ராப்ளம் வரும். சொல்லுவாங்க, கணவருக்காக குழந்தைகளுக்காக வாழ்கிறோன்னு. கணவர் குழந்தைகளுக்காக வாழ்கிறது அடுத்தது. நீங்கள் ஆரோக்கியமாக இல்லாமல் உங்கள் கணவரோ குழந்தையோ ஆரோக்கியமாக இருக்க முடியாது. அதனால் உங்கள் உணவுகளில், உங்கள் தூக்கத்தில், உங்களோட உடம்பு உஷ்ணம், உங்களுடைய குளியல் முறை எல்லாமே நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் சரியாக இருந்தாலே உங்கள் வீட்டில் எல்லாமே சரியாக இருக்கும். ஒரு ஆண் உடல் நோய்வாய்ப்பட்டாருன்னா வீட்டுடைய வருமானம் பாதிக்கும். ஆனால் ஒரு பெண் நோய்வாய்ப்பட்டாங்கன்னா அந்த குடும்பம் மொத்தமும் பாதிச்சிரும். அதனால் பெண்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்கள் ஆரோக்கிய விஷயங்கள். அதுவும் இந்த மாதிரி பிசிஓடி சம்மந்தப்பட்டது, ஓவரி சம்மந்தப்பட்டது, யூட்ரஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இர்ரெகுலர் பீரியட், இந்த மாதிரி விஷயங்களில் நான் நிறைய மருத்துவ குறிப்புகள் ஏற்கனவே போட்டிருக்கேன். 1000க்கு மேற்பட்ட மருத்துவ குறிப்புகள் போட்டிருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்ன குறிப்புகளையும் பயன்படுத்துங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பயனளிக்கும். என்னோடய வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கு நம்புறேன். கீழே இருக்கிற பெல் பட்டன், பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் முதல் முறையாக பார்க்குறவங்க அழுத்துங்க. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.